காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணனுக்கு திருமணம் நடந்த காலகட்டம் 2013 அந்த காலகட்டத்தில் அவருக்கு திருமணம் நடந்துச்சு. அந்த காலகட்டத்தில அவங்க வரவே இல்லை. அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சீமானனுடைய அந்த காலகட்டத்தில் ஒருவேளை சீமானனை இன்னைக்கு இருக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில் இருந்து ஒரு 8% வாக்கு 2013க்கு முன்னாடியே திருமணத்துக்கு முன்னாடியே அவர் வாங்கியிருந்தாருன்னா கண்டிப்பா அவருடைய திருமணத்திலேயே அந்த விஜயலட்சுமியை வச்சு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருப்பாங்க, ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. இங்க நீங்க ரெண்டே விஷயம் தான் ஜெபக்குமார் நீங்க தெரிஞ்சுக்கிறேன். சீமானனை இவங்களால் கொள்கை ரீதியாக எதிர்கொள்ள முடியல. சீமானுடைய வாக்கு சேதத்தை தடுத்து நிறுத்த முடியல. சீமானனை போற இளைஞர்களை தடுத்து நிறுத்த முடியல. வேற வழி இல்ல. கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக சீமானை வீழ்த்த முடியாத இந்த திராவிட கூட்டம் வேற வழி இல்லாம இந்த ஹனிட்ரா மாதிரியான பெண்களை வைத்து இந்த மாதிரியான வேலையை பார்க்குது. நீங்க விஜயலட்சுமியினுடைய ஆணி வேற தேடி போனீங்கன்னா அது முடிகிற இடம் திராவிடமா இருக்கும், திமுகவா இருக்கும். இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த சீரியல்ல நடிக்கக்கூடிய நடிகை, சின்னத்திரை நடிகை வந்து பேசியிருக்காங்க, பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய தொடர்பை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ராஜ்கண்ணன் நீங்க தொடர்பு கொண்டு போனீங்கன்னா அதனுடைய வேறு முடிகிற இடம் திமுகவா இருக்கும், திராவிடமா இருக்கும். அவங்களால